நவக்கிரக வழிபாடு என்பது ரொம்பவே முக்கியமான வழிபாடாகுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு கிரகம் தாங்க காரணமாக இருப்பதாக சொல்லப்படுது. ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த கிரகத்தின் நிலை பலமிழந்து காணப்பட்டாலும் சரிங்க, அது சம்பந்தமான பிரச்சனைகள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுமாங்க. அதை சரி செய்வதற்கு அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு உரிய பரிகாரங்களை செஞ்சு நம்ம வழிபட வேணுங்க. எந்த கிரகத்தை வழிபட்டு பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் நவ கிரகங்களை வழிபடும்போது குறிப்பிட்ட இந்த தவறுகளை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. அது என்ன தவறுகள் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பின்னடைவுகள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சூரிய நாராயணரை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கக்கூடிய பல இன்ப துன்பங்களுக்கு காரணமாக சொல்லக்கூடியது நவகிரகங்களுடைய இயக்கங்கள் என்று கூட சொல்லலாங்க. அதே போல் வேதங்களும் ஜோதிடமும் சொல்லுதுங்க. ஒவ்வொருவருடைய பிறப்பு நேரத்தில் கிரகங்கள் எங்கு இருக்கிறது என்பதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல நிகழ்வுகளானது நடைபெறுதுங்க. அதனால தான் கோவில்களில் நவகிரக சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்குது. இந்த 9 கிரகங்களும் மனித வாழ்க்கையில் பலவிதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி என சொல்லப்படுதுங்க. மேலுமே நவ கிரகங்களுக்கு உரிய நாட்களில் அதற்கு உரிய மலர்கள், வஸ்திரம், நவதானியங்களை கொண்டு வழிபட்டோம்னா கிரக தோஷங்களானது குறைந்து நல்ல வாழ்க்கையானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று நவகிரகங்களை வழிபடும் போது அவங்கள அறியாமலேயே சில தவறுகளை செஞ்சு விடுவாங்க. அந்த சின்ன தவறுகள் தாங்க சில நேரங்களில் வழிபட்டினுடைய பலனை குறைத்து விடும். அந்த வகையில் நவகிரக வழிபாடு செய்யும்போது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே நுழைந்த உடனேயே நேராக நவகிரக சன்னதிக்கு போய் வழிபடுவாங்க. இது முறையான வழிபாடு இல்லைங்க. முதல்ல கோவிலுக்குள்ளே நுழைந்தவுடன் விநாயகர், அதற்கு பின்னாடி அந்த ஆலயத்தினுடைய மூலவரை நம்ம வழிபட வேணும். கடைசியாக நவகிரகங்கள் என்ற வரிசையில் தான் நம்ம வழிபட வேணுங்க. நவகிரகங்களுக்கு பரிகாரம் செய்வதற்காக சென்றாலும் சரி, இந்த வரிசையை நம்ம கடைபிடித்து தாங்க நம்ம வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாகும். மேலுமே பார்த்திங்கன்னா சனி பகவான் ரொம்பவே சக்தி வாய்ந்த கிரகமாக சொல்லப்படுறாரு. அவரை வணங்கும் போது நேர் எதிரில் நின்று நீண்ட நேரம் பார்க்காமல் சற்று ஓரமாக நின்று மரியாதையுடன் நம்முடைய கைகளை கூப்பி வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க. இதைத்தான் அகம விதிகளும் சொல்லுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா நவ கிரகங்களை வலம் வரும்போது ஃபோனில் பேசுவது, நண்பர்களோடு பேசுவது, சிரிப்பது இது போன்ற தவறுகளை நம்ம செய்யக்கூடாதுங்க. அமைதியான முறையில் நம்முடைய மனதில் இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டு கவனத்தோடு நாம் வலம் வந்து இறை வழிபாடு நம்ம செய்ய வேணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பக்தியில் ஆழ்ந்த நவகிரக விக்கிரகங்களை தங்களுடைய கைகளால் தொடுவாங்க. ஆனால் இது சரியான வழி இல்லைங்க. விக்கிரகங்களை நம்முடைய கைகளால் நம்ம தொடக்கூடாதுங்க. நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று தான் மரியாதையுடன் நம்ம நவகிரகங்களை வழிபட வேணும். மேலுமே நவகிரகங்களை நம்ம சுற்றும்போது வலப்பக்கம் பிரதட்சணை மட்டுமே செய்ய வேண்டுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 7 சுற்று வலப்பக்கம், 2 சுற்று இடப்பக்கம் என்று சுற்றி வழிபடுவாங்க. இது ரொம்பவே தவறான செயலாகுங்க. எத்தனை சுற்று வந்தாலும் சரிங்க, அது வலப்பக்கம் மட்டுமே நம்ம சுற்றி நவகிரகங்களை வழிபட வேணும். மேலுமே அதை சுற்றிவிட்டு திரும்பி பார்க்காமல் அமைதியாக நம்ம வெளியில் வருவது ரொம்பவே நல்லதுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தினமும் கோவிலுக்கு போனாங்க அப்படின்னாலும் கூட 9 முறை நவ கிரகங்களை சுற்றி வழிபட வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதற்கெல்லாம் அவசியம் கிடையாதுங்க. தினமுமே கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடியவங்க ஒரு முறை சுற்றி வழிபட்டாலே போதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் 9 முறை சுற்றி வழிபடுவது வழக்கமாகுங்க.
மேலுமே நீங்கள் நவ கிரகங்களை வழிபடும்போது நீங்கள் உங்களுடைய கைகளை கட்டி கொண்டு உங்களுடைய கைகளை தட்டி கொண்டு நீங்கள் வழிபடக்கூடாதுங்க. உங்களுடைய கைகளை இயல்பாக வைத்து கொண்டு அமைதியான முறையில் வலம் வந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கோவிலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விளக்கை எடுத்து பயன்படுத்துவாங்க. இது தவறான செயலாகுங்க. நவ கிரகங்களுக்கு தீபம் ஏற்றும்போது புதிய விளக்குகள் இல்லையானா தனியாக கொண்டுட்டு வந்த விளக்குகளை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சனி தோஷம் இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமை நாளில் எண்ணெயில் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபடுவது சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது சனி பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற உதவும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இது பொருந்தாதுங்க. அந்தந்த கிரகத்திற்கு உரிய கிழமையில் அதற்குரிய முறையில் நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நவ கிரகங்களை வணங்கியவுடன் உடனேயே கோவிலை விட்டு வெளியேறி விடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நவ கிரகங்களை சுட்டு விட்டு கோவில் பிரகாரத்தில் கொஞ்ச நேரம் அமைதியான முறையில் நம்ம உட்கார வேணுங்க. இறைவனை நம்முடைய மனதில் நினைத்து பிரார்த்தனை செஞ்ச பின்னாடி தாங்க நம்ம கோவிலை விட்டு வெளியில் வர வேணும். இது மன அமைதியும் ஆன்மீக அனுபவத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் கோவிலுக்கு வழிபட செல்லக்கூடிய பக்தர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகங்களை நவகிரக வழிபாடு சந்தேகமும் இருக்குதுங்க. எத்தனை முறை நம்ம வர வேணும், எப்படி வணங்க வேணும், எந்த கிழமையில் நவகிரகங்களை வணங்க வேணும் என்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போது மக்களுக்கு நவகிரக வழிபாடு செய்ய அதிக கோவிலுக்கு செல்லுவாங்க. இருந்தாலும் சரியான வழிபாடு முறைகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கிரக தோஷத்திலிருந்து நிவர்த்தியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 7 கிரகங்கள் வளமாக சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கான 7 சுற்று நம்ம சுற்ற வேணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதற்கு பிறகு ராகு, கேது கிரகங்கள் இடமாக சுற்றுவதனால அதற்கு இடது பக்கமாக சுற்றுக்களை சுற்ற வேணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா அப்படித்தான் செய்ய வேணுமா என்ற கேள்வியும் நிறைய பேரோட மனதில் எழுந்து கொண்டே இருக்குதுங்க. ஆனால் இது தவறான செயலாகுங்க. நவகிரகங்களை வழிபட்டு 9 முறை நம்ம வலப்பக்கமாக சுற்றி வழிபட வேணுங்க. பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா சனி, ராகு, கேது கிரகங்களால் தான் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், குரு, சுக்கிரன் போன்றோர் கூட அவர்கள் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நமக்கு நன்மைகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்துவாங்க. இதனால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களையும் நம்ம வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. மேலுமே நவ கிரக வழிபாடு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சூரிய பகவானை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமும் மங்களமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திர பகவானை நம்ம வழிபடுவதனால அவரை போலவே பிரகாசமாக புகழானது உண்டாகுங்க. பிரகாசமான வாழ்க்கையானது அமையுங்க. செவ்வாய் பகவான் அதாவது அங்காரனை வழிபடுவதனால நமக்கு தைரியமானது அதிகரிக்குங்க. புதன் பகவானை அதாவது கல்விக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை வழிபட்டோம்னா நல்ல புத்தியானது உண்டாகுங்க. சிறந்த அறிவாற்றலானது நமக்கு கிடைக்கும். குரு பகவான் அதாவது வியாழனை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு குறைவில்லாத செல்வமும் புத்திர பாக்கியமும் கிடைக்குங்க. சுக்கிர பகவான் அதாவது வெள்ளியை நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா நல்ல மனைவி அமைது மட்டும் இல்லாமல் வீடு மனை வாங்கக்கூடிய சிறப்பான யோகமானது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுங்க. சனி பகவானை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட ஆயுளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ராகு பகவானை நம்ம வணங்குவதனால நம்மளுக்கு பயணத்தால் நன்மைகளானது ஏற்படுங்க. மேலுமே கேது பகவானை நம்ம வழிபடும் போது நமக்கு நாணம் பெருகுவது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ஈடுபாடானது அதிகரிக்குங்க. மூலமாக மோட்சமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிழமைக்கு ஏற்றபடி அதற்குரிய கிரகத்தை நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா அதற்கான கூடுதல் பலனானது நமக்கு கிடைக்குங்க. நவகிரக தோஷ நிவாரணி அதாவது ஞானசம்பந்தர் அருளிய கோளாறு பதிகத்தை நம்ம பாடுவதன் மூலமாக நவகிரக தோஷத்திலிருந்து நமக்கு நிவாரணமானது கிடைக்குங்க.
நம்ம கோவிலுக்குள்ளே போனோன்னே முதல்ல முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை தாங்க நம்ம வழிபட வேணும். அதற்கு பிறகு தான் அனைத்து தெய்வங்களையும் நம்ம வழிபட வேணும். கடைசியாகத்தான் நவகிரகங்களை நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகங்க. அதே போல் எந்த தெய்வங்களை தொட்டு வணங்குவதும் கூடாதுங்க. அதுலேயும் குறிப்பாக நவகிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாது அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நவகிரக வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.